தேசிய அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான 68வது தடகள போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற திருச்சி பள்ளி மாணவிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் ஜார்க்கண்ட் மாநில அரசு ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆப் இந்தியா சார்பில் பள்ளி மாணவ மாணவியருக்கு இடையேயான 68வது தடகள விளையாட்டுப் போட்டி கடந்த 4 தினங்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் 14 வயதிற்குட்பட்டோருக்கான 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் திருச்சியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவி கிருத்திகா தேசிய அளவில் 3வது இடத்தை பிடித்தார். ராஜஸ்தான் மாணவி தேவிகா தங்கமும் மகாராஷ்டிரா மாணவி ஜானவி வெள்ளிப்பதக்கமும் வென்றார். தேசிய அளவிலான தடகள போட்டியில் வெண்கலம் வென்ற திருச்சி பள்ளி மாணவி கிருத்திகாவுக்கும் பயிற்சியாளர் முனியாண்டி ஆகியோருக்கும் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காவேரி ஸ்போர்ட்ஸ் அகாடமி, மாற்றம் சமூக அமைப்பு மற்றும் பல்வேறு சமூகநல அமைப்புகளின் நிர்வாகிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உயிட்ரோஸ் பொதுநல அமைப்பின் தலைவர் சங்கர், அமிர்தம் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் யோகா விஜயகுமார், சாட்சியீடு தொண்டு நிறுவனத்தின் குடும்பநல ஆலோசகர் சசி, அப்துல் கலாம் டிரஸ்ட் நிர்வாகி முத்துசெல்வி, சமூக செயற்பாட்டாளர்கள் கோவிந்தசாமி, ராதாகிருஷ்ணன், ஆம்ஸ்ட்ராங், ராபி, சாலை மற்றும் தீ விபத்து பாதுகாப்பு வாகன விழிப்புணர்வு பிரச்சாரளர் சீனிவாச பிரசாத், தினசேவை அறக்கட்டளை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தின் தலைவர் சிவபிரகாசம் கண்ணன், தேசிய மற்றும் மாநில விருது பெற்ற நடிகர், இயக்குனர் மற்றும் மாற்றமைப்பின் நிறுவன தலைவர் ஆர். தாமஸ், சட்ட ஆலோசகர்கள் வழக்கறிஞர்கள் ஆறுமுகம், கார்த்திகா உள்ளிட்ட விளையாட்டு வீரர்கள் மற்றும் மாணவியரின் உறவினர்கள் என திரளாக கலந்து கொண்டிருந்தனர். வணக்கம், என் பேர் எஸ் கிருத்திகா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இந்த மாதிரி எங்கள் ஸ்கூல் லெவலில் நடந்த ரீஜனல் மீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேருந்து செலக்ட் ஆகி நேஷ்னல் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேருந்து செலக்ட் ஆகி இப்போ STFI பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் நான் 400ல் 3rd பொசிஷன். அங்கே ஓவராலாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ராஞ்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணது 500க்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் என் ஈவெண்ட் 400ல் ஃபஸ்ட்டு ஹீட்ஸில் 60 பேரும், செமிஃபைனல்ஸில் 24 பேரும், ஃபைனல்ஸில் 8 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணதில் நான் 3rd. எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ண எங்கள் மாஸ்டர் முனியாண்டி சாரும் கண்ணன் மாஸ்டரும், அதுக்கு இல்லாமல் எங்கள் பேரண்ட்ஸு, அப்புறம் ஸ்கூலில், அப்புறம் எங்கள் கிளப்பில் எங்கள் ஆன்டிஸு, அப்புறம் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்யூ. இங்கே எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ண நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அடுத்த என் ஆம்பிஷன் என்னென்னா ஒலிம்பிக்ஸில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுதான் என் ஆம்பிஷன். தேங்க்யூ.